Hi friends, welcome to our channel KootanChoru Virunthu. சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இது ஒரு தடவை செஞ்சோன்னா மறுபடியும் நம்மளை செய்ய தூண்டக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இதுக்காக நான் 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். மிக்ஸ்டு தான், லெக் பீஸ் அண்ட் சிக்கன் பீசஸ் இருக்குது. அடுத்து இதில் கலக்கிறதுக்காக 2 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயிலே நல்லா ஒரு வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது போல் தண்ணி கொஞ்சம் சுண்டும், அதுக்காக தான் இப்படி எண்ணெயில் வதக்கிறது. நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கறியோட நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனில் எந்த ரெசிபி செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும். இதில் முட்டை சேர்த்து செய்யும்போது இன்னும் அதில் ஸ்பெஷலாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோக்கா சுண்டி இருக்காது, பாதி அளவுக்கா வந்திருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்ந்து சிக்கன் வெந்திருக்கிறது நல்ல வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூளையும் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, சிக்கன் 65 பொடி அது சேர்த்துக்கலாம். அதோட நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்படி சிக்கன் வெந்துட்டு இருக்கும்போதே தண்ணி இருக்கும்போது நம்ம பொடிகளை போட்டு வேக வைக்கும்போது சிக்கனோட உள் பக்கங்களே நல்ல ஃப்ளேவர்ஸ் இறங்கியிருக்கும். காரம்லாம் நல்லா சூப்பராக இறங்கியிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையையும் நல்லா அடிச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துக்க விருப்பம் இல்லாதவங்க இதை வெறுதா அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் முட்டை சேர்த்து சாப்பிட பிடிக்குன்றவங்க இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம ஊற்றின முட்டை நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை சட்டியிலே வறுத்துக்கணும். இந்த டிஷ் ஜூஸியாக அந்த சிக்கனோடு சேர்த்து சாப்பிடும்போது யம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் அழகாக பொரிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். இதை அப்படியே சூடாக சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த லெக் பீஸ் அப்படியே எடுத்து சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உள்ளலாம் வெந்து போயிருக்கும். அந்த ஒரு பீஸில் இருக்க அந்த முட்டையோட கோட்டிங்கை அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் சாஸ்னு நம்ம எதையுமே ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணல, எல்லாமே ஹோம்மேடு தான். இதில் இவ்வளோ கலர்ஃபுல்லாக அண்ட் டேஸ்டியான ஒரு சிக்கன் ரெசிபி நம்ம செஞ்சிட்டோம். Thanks for watching this video, friends.